ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம 3 படங்களுடைய ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த 3 படங்களுமே ரொமான்ஸ் காமெடி ஜானர் தான். இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு படம் மட்டும் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மற்ற 2 படமுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சரி வாங்க லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க மூவி 2017 ரிலீஸ் ஆன த லே ஓவர். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின்ஸ். லைஃபே ரொம்ப போரா போயிட்டு இருக்கு. வெக்கேஷன்ல ஒரு ட்ரிப் மாதிரி போகலாமேன்னு பிளான் பண்ணி ட்ரிப்க்கு போறாங்க. அங்கதான் படத்தோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரிப்ல ஒரு பையனை இவங்க மீட் பண்றாங்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க 2 பேருக்குமே அவரை பிடிச்சிருது. எனக்கு தான் அவனு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதனாலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்த இவங்க கடைசியில எனிமி லெவலுக்கு போயிடுறாங்க. ஹீரோக்காக இவங்க பண்ற சேட்டை எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஒரு நல்ல ரொமான்ஸ் காமெடி மூவி அண்ட் கொஞ்சம் 18+ சீன்ஸும் இருக்கு. லிஸ்ட்ல அடுத்து இருக்க மூவி நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். 2023 ரிலீஸ் ஆன மூவி. படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு 19 வயசு ஆகுது. ஆனா இருந்தாலுமே டீனேஜ் பையன் மாதிரி நடந்துக்க மாட்டாரு. அதனால அவங்க அப்பா அம்மா என் பையனை டேட் பண்ணா அவங்களுக்கு கார் ரிவார்டா தரோம்னு சோசியல் மீடியால ஆட் கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டேட் பண்ணா வராங்க. அவங்களுக்கு அர்ஜென்டா கார் தேவைப்படுது. பட் அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா 32 ஆகுது. ஹீரோடைய அப்பா அம்மா பொண்ணுக்கு கண்டிப்பா 20 வயசு தான் ஆகிருக்கணும்னு மென்ஷன் பண்ணி இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் 20 வயசு பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை டேட் பண்றாங்க. கடைசியில என்ன ஆச்சு, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோக்கு லவ் வர ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. படத்துல கொஞ்சம் ஓவராவே 18+ டைலாக்ஸ் இருக்கும் அண்ட் 18+ சீன்ஸும் இருக்கும். முக்கியமா இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க மூவி வென் வி ஃபர்ஸ்ட் மெட். 2018 ரிலீஸ் ஆன மூவி. இது ஒரு அழகான டைம் டிராவல் லவ் மூவி. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தானத்தோட டெக்கிலோனா படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா 2 படத்தோட ஒன்லைனுமே சேம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஹீரோ இதை பார்த்து அன்னைக்கு நம்ம லவ் சொல்லியிருந்தா நாம இந்த இடத்துல இருந்திருப்போம்னு ஃபீல் பண்றாரு. இதனால ரொம்ப சரக்கடிச்சிட்டு அவருடைய ஃப்ரெண்டோட பார்க்கு போறாரு. அங்க இருக்க போட்டோ பூத்ல போதையில தூங்கிடுறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த டேக்கு இவர் போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் ட்ரீம் தான் நினைக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் தான் போக போக இவருக்கு தெரிய வருது இது டைம் டிராவல்னு. ஸோ இந்த போட்டோ பூத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவருடைய லவ்வை சக்ஸஸ் பண்ணாரா, கடைசியில் என்னாச்சு அப்படின்றதான் படத்தோட ஸ்டோரி. கடைசியில் ஒரு மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொமான்ஸ் காமெடி ஜானரோட டைம் டிராவல் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த படத்தை நல்லாவே எடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்க, ஒரு நல்ல லவ் மூவி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3 படங்களுமே. இது போல் ஒரு நல்ல லிஸ்ட்டோட நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் இருக்க 3 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.